நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனவென நிகழ்பரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் தியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் 76வது குடியரசு தின வாழ்த்துக்கள். வருகைக்கு வெகு தூரம் நன்றி. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் எவ்ரிவன். நம்ம குடியரசு தினத்தை வந்து வருஷம் பண்ணுறோம். எதுக்கு இந்த குடியரசு தினம்னா வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து இன்றைக்கி தான் வந்து நிறைவேற்றினாங்க. அதனால் நம்ம குடியரசு தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம நேற்று நம்ம அசோசியேஷன் குரூப்பில் போட்டிருந்தோம் ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து பேசுங்கன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணவங்க. அங்கே ஃபஸ்ட்டு ராஜேந்திரன் சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். போராடிய வ.உ. சிதம்பரனார் அவர் 1872ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் பரமாயம் மோனுக்கும் உலகநாதர் ஐயாவுக்கும் மூத்த மகனாக பிறந்தார். சிறு வயதிலேயே கல்வியில் மிக சிறந்து விளங்கினார். அவரது தந்தை போலவே வழக்கறிஞரானார். ஆனால் இருவரின் செயல்பாடுகளிலும் மிகுந்த வேறுபாடு இருந்தது. அவரது தந்தை நாட்டில் மிக சிறந்த வழக்கறிஞராக இருந்தார். அவர் பணக்காரர்களுக்காக மட்டுமே நீதிமன்றத்தில் வாதாடினார். ஆனால் வ.உ.சி. அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக நீதிமன்றத்தில் வாதாடினார். 1905ஆம் ஆண்டு பாலகங்காதரர்களால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸில் இணைந்தார். காங்கிரஸில் இணைந்து இந்திய விடுதலைக்காக போராடினார். 1906ஆம் ஆண்டு சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவினார். 2 கப்பல்கள் SS கார்னியா, SS காவியோ ஆகிய கப்பல்களை உருவாக்கி தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே வணிகத்தை மேம்படுத்தினார். இதனால் ஆங்கிலேய அரசு அவருக்கு எதிராக தேச துரோக வழக்கில் கைது செய்தது. இதனால் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் சிறையில் மிகுந்த துயரத்தை மேற்கொண்டார். இதனால் அவருக்கு அவர் சிறையில் செக்கிழுத்ததால் செக்கிழுத்த செம்மல் என்று பெயர் பெற்றார். மேலும் இவரின் வாழ்க்கை வரலாறை கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் மூலம் நாம் அறியலாம். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே நான் பேச வந்துள்ளது சுதந்திரத்திற்காக விண்ணப்ப மகாகவி பாரதியாரின் அரிது அரிது மானிடரால் பிறந்தல் அரிது அதனினும் தூண் குருடு செவிலி நீங்க பிறத்தல் அரிது. எனக்கு மேல் ஒருவன் கவிஞனாக பிறப்பது அரிது. அப்படி பிறந்தவர்களுள் ஒருவர் தான் மகாகவி பாரதியார். பள்ளி பருவத்திலேயே கவிதைகள் ஏற்றுவதில் வல்லவராயிருந்த பாரதிக்கு 11ஆம் வயதில் பாரதி என்ற பட்டம் சான்றோர்கள் முன்னிலையில் சிவஞான சுவாமிகள் வழங்கினார். பாரதியார் எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயா லட்சுமி அம்மாளுக்கு மைந்தராக பிறந்தார். படிக்கும் போதே தமிழ் பண்டிதர்களுடன் ஏற்பட்ட சொற்போர் காரணமாக 5ஆம் படிவத்துடன் பள்ளிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. பாரதியார் தமிழ்நாடும் தமிழ் மொழியும் நல்வாழ்வு பெறுவதற்காகவே பிறந்தவர். இந்த தமிழ் மொழியின் மீது கொண்டுள்ள பற்றினால் பல இலக்கண இயக்கங்களை ஈட்டுள்ளார். இவர் ஏற்று நீர் பாட்டின் இசையினிலும் நெல்லிடிக்கும் கொற்றொடியார் பூ என கொஞ்சம் மொழியினிலும்
சுண்ணமிழிப்பாக்கம் சுவமிகுந்த பண்களிலும் பண்ணை மடவ கழகுபல பாட்டினிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைகரங்கள் தாமொழிக்க கொட்டி இசைத்திடும் ஒரு கூட்டமத பாட்டினிலும் தம் நெஞ்சு பறிகொடுத்ததாக வாய்மொழி இலக்கியத்தில் குறிப்பிட்டுள்ளார். எல்லா உயிரும் இங்குற்றிருக்க வேண்டும் என அவர் உள்ளத்தில் தாய் நாட்டுப்பற்றும் நாட்டுப்பற்றுக்கான நல்லுணர்வுகளும் நிறைந்திருந்தனர். பாரதியார் தம் பேச்சாலும் எழுத்தாலும் விடுதலை உணர்வை ஊட்டினார். இனிய எளிய சந்தப்பாக்களை பாடி மக்கள் மனதை கவர்ந்தார். இவர் பாடல்கள் விடுதலை உணர்வை தூண்டுவதாக அமைந்தனர். இமய முதல் குமரி வரை ஒரே நாடாக கண்டவர் பாரதியார். இவர் வாழிய செந்தமிழ் வாழிய நற்றமிழ் வாழிய பாரத மணித்திரு நாடு எனும் தமிழையும் பாரத நாட்டை போற்றி புகழ்ந்தார். 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் பற்றும் நாட்டுப்பற்றும் காவிரி போல் பெருக்கெடுத்து ஓடியது. இவரது பாட்டுணர்ச்சியால் பல விடுதலை உணர்வுகளை தூண்டினார். தமிழ் மீது கொண்டுள்ள பற்றினால் யாரும் ஊரே யாவரும் கேளீர், அமர்ந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணும் என்று தாய்மொழியையும் சேமமுற வேண்டுமெனில் தமிழ் முழக்கம் முழங்க செய்வீர் என்று கூறினார். பாரதியாரின் பாடல்கள் கோழைகளையும் வீரர்களாக்கின, குருடர்களையும் விழிக்கச் செய்தன. பாட்டுக்கு ஒரு புலவனாய் வாழ்ந்த பாரதி இன்றும் நம் மனதில் நீங்காத இடம் பிடித்து வாழ்ந்துள்ளார். நன்றி, வணக்கம். அடுத்த வருஷம் நீங்க எல்லாமே ஒரு சுதந்திர போராட்ட தலைவர்களுடைய Hello. Very good evening to all. Nice to see children's, nice. Actually, I was a senior missionary. Elders are coming forward to give a speech. So next year, எல்லாருமே வரணும். See, actually, இது வந்து actually it's a nice platform for all of you to speak. Public speaking பண்றது is not that easy. நீங்க பண்ண தான் அந்த fear வந்து overcome ஆகும். Next year, just 1 minute வந்து பேசுங்க. பேச ஆரம்பிச்சிங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பீங்க. அது பேச ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான் எல்லாத்துக்குமே இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட் இயர்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசணும். சரி, இப்போ இருக்க காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ டெக்னாலஜி வந்து பண்ணாலும் இஃப் யூ நாட் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் தி ரெஸ்பெக்டிவ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அடுத்தவன் என்ன பண்ணுவோம், நம்ம கீழே தட்டு மேலே போயிட்டே இருப்போம். ஸோ பேச்சு தான் முக்கியம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயர் ப்ளீஸ் பார்ட்டிசிபேட். ஸோ திஸ் ரிகார்டிங் ரிபப்ளிக் டே. ஸோ இது வந்து 76th ரிபப்ளிக் டே. ஸோ ரிபப்ளிக் டேன்றது why we are celebrating this ரிபப்ளிக் டே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இல்லையா 1947 2.5 years கழிச்சு தான் we started celebrating the ரிபப்ளிக் டே. அது என்னன்னா பேசிக்கலி டு கமமரேட் தி அடாப்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்ம 1950 டாக்டர் அம்பேத்கர் தான் இந்த கான்ஸ்டிடியூஷனை ஃபார்ம் பண்ணார். Basically, framing the rules, our own rules. And earlier, we have been ruled by British, right? British, the kings, queens, are ruled by them. Other one, we have broken that. So that is why we call it as Democratic Republic Day. So on the day of several rules have been formed by the Constitution. So on the rules was basically framed for our own rights. Our own rights and how we are going to make it utilize. So that is where this Republic Day is being commemorated. அது மட்டும் இல்லை, ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா there are varied cultures, right? Varied cultures, varied religions, etc. அப்படி இருந்தால் வந்து நம்ம we are being united. So that is called unity in diversity. ஸோ அதை வந்து எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ we all have responsibilities and rights to commemorate our citizens, right? ஸோ நீங்கள் எல்லாம் இப்போ வந்து நம்ம நாடு வந்து நல்லா வளர்ந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூஎஸ், சைனா, அடுத்தபடியாக வந்து இந்தியா. ஸோ சைனாவே நம்ம வந்து பீட் பண்ணுறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவர் ஓவரால் ரெவன்யூ ஆஸ் வெல் அஸ் டெக்னாலஜி அப்கிரேடேஷன். டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு காலத்தில் வந்து கோவிட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர், அதாவது கார்லாம் வந்து வாங்கினீங்கன்னா உடனே கிடைக்கல. 6 months 1 year ஆச்சு. ஏன்னா வந்து செமிகண்டக்டர் சிப்பை வந்து நம்ம கிடைக்கல. சிப்பை வந்து நம்ம உலகத்தை டிபெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சிப்பை வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது குஜராத்தில் மோடியா சிக்கன் பிளான்ட் ஆல்மோஸ்ட் 100 crore பிளான்ட் 200 crore பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட்லாம் வரதுனால என்ன ஆகுதுன்னா we are not depending with foreigners. நம்ம இந்தியா நம்ம ஓன் கண்ட்ரி ஹேஸ் எபிலிட்டி டு டெவலப் எany டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீல்ட்ஸில் வந்து we are getting developed. ஸோ நீங்கள் இங்கே இருக்க சில்ட்ரன்ஸ் எல்லாமே கேன் become an experts in many fields. Education is very 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 important. That education is going to
bring growth to our country. So with that, I am winding up. Jai Hind. Hey Sri. Flag salute. Job and settled for our independence. I shot at 17th June and I shot myself. Thank you. தேங்க்யூ. இப்போ திருக்குறள் சொன்னவங்க இவங்க மட்டும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வாங்க. எனக்கு ப்ரைஸ் கொடுக்க ஈஸியாக இருக்கும். பேசினவங்க மைக்கில் பேசினவங்க பாட்டு பண்ணவங்க மட்டும் ஒரு ஃப்ரெண்டில் வந்துடுங்க. நீ ஃப்ரெண்டில் இரு, ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா டக்கு டக்குன்னு கொடுத்துடலாம். மைக்கில் பாடினவங்க வசனம் சொன்னவங்க. Good morning everyone. I am Priya Painter. I am Rani Lakshmi. We lost Rani. I was born in Marathi family. Jai Hind, Jai Hind. Very good. Happy function. Motorse olaga. Thank you all. கப்பங்கடா கிரிகிரி வேர் இஸ் யுவர் கப்பு? ஓகே ஓகே ஓகே. திருக்குறள் சொன்ன சொல்லிட்டாவா? கொஞ்சம் பின்னாடி வாங்கடா. கேமரா சரி கொஞ்சம் பேக் வா. இன்ட்ரெஸ்டடா பாட்டு பாடினா ட்ரை பண்ணா அச்சா நீங்க பாரு இங்க பாரு டேய். பாட்டு பாட்டு மொத்தமா டீமா வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா செப்பரேட் பண்ணி கொடுக்குறோம். டீமா எல்லாரும் இங்க லைனா நின்னு போஸ்ட் கொடுங்க. இங்க வாங்க.
இங்க பாருங்க போட்டோ போஸ்ட் கொடுங்க. சூப்பர், வெரி குட். எத்தனை பேர் பிராங்க்லின் சொல்லிட்டு போயிடுங்க. எத்தனை பேர் டோட்டலாங்க. அப்புறம் பாட்டு இன்ட்ரெஸ்டா பண்ண லேடிஸ் சைடுல இருந்து மொத்தமா வாங்க. வாங்க ப்ளீஸ் வாங்க. அசோசியேஷன் சும்மா வாங்க, ஒரு 4 பேர் பரவாயில்ல. இல்லங்க, ஒரே ஒரு தப்பு தாங்க எல்லாரும் சேர்த்து. சும்மா வாங்க, திருப்பி வாங்கிக்கோ வாங்க. என்னுடைய பெற்றோர், ஆசிரியர், என் வயது மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லாரிடமும் அன்பு மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் உறுதுணையாய் நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதில் எங்கள் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜெயஹிந்த். நீ இந்த சைடு வந்து ரைட்ல பூர்வாக்க முன்னாடி ஜாபத்து முன்னாடி இருக்கணும். தம்பி நீ பூர்வாக்க முன்னாடி வாயா. ஸ்ரீகரி இந்த பக்கம் தெளிவா. சிஸ்டர், நீங்க குழந்தை வச்சிருக்கீங்களே, ரைட்ல வந்துங்க, மறைக்கிறீங்க. அந்த பொண்ணு பின்னாடி மறைக்கிறீங்க. இல்ல நீங்க அங்கேயே நில்லுங்க. நீங்க ஓகே டன். நீங்க இல்ல அங்க பின்னாடி. ஓகே, ஃபேஸ் மறைக்கணும். நீங்க ரைட்ல வந்துங்க, ஃப்ரீயா நிக்கலாம்ல. ஃபேஸ் யாரும் மறைய கூடாதுங்க. பாரதி ராட்டாசம் தாங்க முடியல. அவர் பண்ண சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணி நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பசங்க அங்கே இருங்க, பசங்க அப்படியே இருங்க. ஒத்து நடிகர்